சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே பிரச்சாரம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போன உடனே ஈஸ்வரி சாவித்திரிக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த தமிழ்ச்செல்வி பண்ண வேலையினால இப்போது ராஜாங்க மாமா மனசு மாறிடுவார். அத்தாச்சி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல தெரியுது எனக்கும், இருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தமிழ்ச்செல்வி வந்த உடனே இங்கே சாவித்திரி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி ஒன்று, ஏய் நில்லுடி மொளை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ பாட்டுக்கு அவ்வளோ பேர் இருக்கிற மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி பேசுவேன். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது. உங்கள் குடும்பம் மாதிரி எதுவுமே இல்லாத குடும்பம் நினச்சிட்டேன் எங்கள் குடும்பத்தை அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேச தமிழ்ச்செல்வி ஒன்று, ஐயோ அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னாடி நீ பாட்டுக்கு வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிற? இந்த வீட்டில் இவ்வளோ பொம்பளைங்க இருக்காங்க, இவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க, எல்லாருமே 4 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு அச்சப்படுவோம், வெட்கப்படுவோம். ஆனால் நீ எதுவுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு அதுவும் மாமா முன்னாடியே மைக்கை பிடிச்சி அப்படி பேசுகிற, மாமா பேர்லாம் சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அத்தை அப்படி இல்லை அத்தை, ஏற்கனவே எங்கள் ஹோட்டலை அடித்து நொறுக்குனது மாமா தான் சொல்லி தேவையில்லாத ஒரு வதந்தி கிளம்பிகிட்ருக்கு. அதனால தான் மக்கள் எல்லாருமே மாமா மேலே கோபமாக இருக்காங்க. அதனால் அந்த பொதுக்குழு மீட்டிங்க்கு யாருமே வரவே இல்லை. இது அப்படியே போணுச்சுன்னா மாமா எலெக்ஷனில் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பவானி ஆண்டி தான் சொன்னாங்க. அதான் நான் யோசித்து பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு நாமளே போய் மைக்கை பிடிச்சி நம்ம மேலே இருக்கிற தப்பெல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன் அத்தை. அதனால தான் வந்து அப்படி பேசினேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போது உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை அப்படி இல்லை அத்தை, இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பவானி அண்ணி தான் சொன்னாங்க. அதனால தான் நானும் பவானி அண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே அப்பாத்த கேட்குறாங்க, ஏன்டி நானும் இந்த வீட்டில் தான் இருந்தேன் நேத்தி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நானும் பவானி அண்ணி வந்தோம் அப்பத்தா, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் தூங்குறவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லி பவானின்னு சொன்னாங்க, அதனால தான் எதுவும் சொல்லாமல் நாங்கள் போயிட்டோம். ஆமாம், பண்ணுறத பற்றி நீ பண்ணிவிடு, எதுக்கு எடுத்தாலும் பவானி அண்ணி பவானி அண்ணின்னு அவளை இழுத்துக்கோ. இல்லை அப்பத்தா உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மையை சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்று சாவித்திரி சொல்கிறாங்க, ஏய் முதல்ல இந்த அத்தை மாமா அப்பத்தான்னு உறவு கொண்டாடுறத நிப்பாட்டுறீ முதல்ல நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி அப்படியே அங்கே அமைதியாக இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சேது உள்ளே வராரு. உள்ளே வந்தவொடனே சேது சொல்கிறாரு, அப்பா அப்படின்னு கூப்பிடவும் சேதுவை பார்த்த ராஜாங்கம் டக்குன்னு ஏஞ்சிருக்காரு. அப்பா நில்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் உடனே திரும்பி பார்க்குறாரு சேதுவை. சேது உடனே சொல்கிறான், அப்பா உங்கள் பேரை டேமேஜ் பண்ணது, அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்குன்னு சொன்னது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி, சித்தான்னு சொல்லி எல்லாருமே நடுங்கி போகிறாங்க. என்ன இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, ஹோட்டலை யார் அடித்து நொறுக்குனா எனக்கு என்ன, மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் எனக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சேது சொல்கிறாரு, இல்லைப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ சொல்கிறாங்க, டேய் சேது அவன் தான் வேணான்னு சொன்னாடா, அப்புறம் யார் அடிச்சுனா நமக்கு என்னடா விட்றாத அப்படின்னு சொல்லவும், இல்லை பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க சொல்லி தான் அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கியிருக்காங்க, அதனால தான் அப்பாவோட பேர் அதில் அடிபட்டிருக்கு அப்படின்னு இங்கே சேது சொன்ன உடனே தாமரை சாவித்திரிலாம் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. உடனே சன்னியாசியும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே பேச முடியல. உடனே இங்கே அப்போ தான் கேட்குறாங்க, என்ன சேது சொல்கிற, நம்ம குடும்பத்து ஆளுங்களா, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிற தாமரை தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும், தாமரை ஒன்று, ஐயோ மாமா என்ன ஏன் மேலே பழிய போடுறீங்க, உங்கள் பொண்டாட்டி காப்பாற்றுறதுக்கு நான் தான் கிடச்சேனா, ஏன் மாமா தேவையில்லாமல் ஏன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, சாரி தாமரை சொல்ல, உடனே தாமரை அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்கவும், சாவித்திரி ஒன்று, சேது என்ன சேது அவள் சின்ன பொண்ணு சேது, அவன் மேலே பழிய போகிறேன், அண்ணா நீங்கள் தான் நம்பாதீங்க அண்ணே, அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சன்னியாசி சொல்கிறாரு, என்ன சேது தமிழ்ச்செல்வி தாமரைன்னு சொல்லிட்டாங்கன்னு கை நீட்டிட்ட, உண்மையை தாமரை தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும், சித்தப்பா என்கிட்ட ஆதாரமே இருக்குது சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். கருப்பு ஒன்று, இந்த வந்துட்ட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இழுத்து வராங்க. அவன் இழுத்து வந்தோடனே சொல்கிறாங்க, இவன் அன்றைக்கி ஹோட்டலில் அடிச்சுன்னு இருக்கான் அந்த ஒருத்தவன், இவனை அடித்து விசாரிச்சப்போ தான் உண்மை தெரிஞ்சுது, இப்போ அவனே சொல்லுவான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறா உண்மையை அப்படிங்கவும் அவனே சொல்கிறான், ஆமாங்க ஐயா, அந்த தாமரை பொண்ணு இருக்காங்கள்ல, அவங்க தான் நேற்று அவங்க சித்தப்பா பசுபதிக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் பசுபதி ஆளுங்க தான், அந்த ஹோட்டலில் போய் அவங்க தான் அடித்து நொறுக்க சொன்னாங்க,
அதனால தான் நாங்கள் போய் அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கணும், மற்றபடி வேறு எதுவும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லவும் அவனை உடனே அமுச்சு விட்டுறாங்க. அதை பார்த்த தாமரைக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. சாவித்திரி உடனே ஐயோ அண்ணா அண்ணா எங்களை மன்னிச்சிருங்க அண்ணா, நாங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படிலாம் பண்ணிட்டோம். ஆனால் இதை நானும் தாமரை மட்டும் பண்ணலை, நான் தாமரை சாவித்திரி சித்ரா 4 பேரும் முடிவு பண்ணி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே ஈஸ்வரி அப்படியே அலண்டு போயிடுறாங்க. ஐயோ அத்தாச்சி, என்ன நீங்கள் பாட்டு எங்களை சேர்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுன்னு சொல்லுங்கள் அத்தாச்சி, ஏன் சம்மந்தம் இல்லாமல் என்னை சித்திரம்லாம் சேர்க்குறீங்க, எனக்கு சித்திரம்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே இன்னும் சாவித்திரி சொல்கிறாங்க. அண்ணா இல்லைண்ணே, இந்த மாதிரி நம்ம வீட்டு காசில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற கடுப்பில் ஈஸ்வரி அண்ணி தான் என்னை வந்து ஏற்றி விட்டாங்க, நானும் ஒரு வழி தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஐயோ அத்தாச்சி, திரும்ப திரும்ப ஏன் அத்தாச்சி என்ன இழுக்கிறீங்க இந்த பிரச்சனையில், என்ன ஏன் இந்த பிரச்சனை இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி நிறுத்துங்க அண்ணி, ஏன் நடிக்கிறீங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே கலந்துக்க பார்க்குறீங்களா, உண்மை அதுதானே அண்ணி, நம்ம 4 பேர் தான் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பேசுகிறத பார்த்துட்டு டக்குன்னு அப்பா தான் சொல்கிறாங்க. அடச்சி, நீங்களாம் பொம்பளைங்களாடி, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது, நீங்கள் என்னமோ இப்படி பண்ணிருக்கீங்க கீழ்த்துக்கட்டத்தனமாக போயிட்டு அப்படின்னு சொல்லவும் இங்கே ஐயோ இல்லத்தான்னு சொல்லவும் ராஜாங்க ஒன்று போதும் நிப்பாட்டுங்க, வாயை மூடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னியாசி ஒன்று அண்ணா இருங்கண்ணே, இந்த ஈஸ்வரியால் கன்னத்தை பழுக்க விட்டோன்னா சரியாக போயிடலாமே இப்போ அப்படின்னு கிளம்புறாங்க. சன்னியாசி வேணாம் நில்லு. உடனே இல்லைண்ணா சன்னியாசி வேணான்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ சொல்கிறாங்க, ஐயா ராஜாங்கம் அவனை விடுயா, அவன் சொல்கிற மாதிரி 4 அறை விட்டா தான் அவங்களாம் அடங்குவாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, ஏய் உங்களெல்லாம் போய் என்ன நினச்சிருந்தேன்டி நான், முதல்ல என் புள்ள காலில் வந்து மன்னிப்பு கேளுங்கடி, அப்போ தான் நீங்கள் பண்ண பாவம்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 4 பேர் யோசிச்சுட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன்டி, போய் அவன் காலில் விழுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இனிமேல் நான் உங்களை பார்க்கவே கூடாது, உங்கள் மூஞ்சியை முடிச்சா பாவம்னு நினைக்கிறேன், கிளம்புங்க போன இடத்த விட்டு போல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு, சொந்தம் பந்தம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய மாட்டேது, வர வர கூட இருக்கவங்களே தான் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டு வரைக்குமே நான் எந்த தப்புமே பண்ணலை, இருந்தாலும் எல்லோரும் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது என் கூட இருக்க எல்லாருமே எனக்கு குழி பறிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சேதுவை பார்த்து ராஜாங்கம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. திடீர்னு அப்பன்னு பார்த்து அமைச்சர்கள் வராங்க. அமைச்சர்கள் வந்ததை பார்த்துட்டு கருப்பு சொல்கிறாரு, ஐயா அமைச்சர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உடனே பார்க்குறாரு. வாங்க அமைச்சர்களே வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமாக வராங்க. வந்துட்டு ராஜாங்கம் இப்போது தலைவர் பேசினார், ஊர் முழுக்க உங்களை பற்றி ரொம்ப பெருமையாலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இது வரைக்குமே உங்கள் மேலே திடீர்னு ஒரு கெட்ட செய்தி பரவி உங்களுக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு, ஆனால் இப்போது நேற்று உங்கள் மருமக வந்து பேசின பேச்சை கேட்டு ஊர் மக்கள் எல்லாமே இப்போது உங்களை முழுசாக நம்பிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாருமே இப்போது உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அளவு கடந்த அன்பு மரியாதை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் தலைவர் இப்போ என்ன சொன்னார்னா, நேற்று நைட்டு உங்கள் மருமக எப்படி பொதுக்குழு மீட்டிங்கில் பேசினாங்களோ அதே மாதிரி நீங்கள் போகாத ஊருக்கெலாம் நாளைக்குள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ண சொல்கிறாங்க. உங்கள் மருமக எல்லா ஊர்லேயும் போயிட்டு இதேமாதிரி பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக உங்களை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, அதிக ஓட்டு வித்தியாசம் நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் மருமகளை நீங்கள் நாளைக்குள்ளே மீதி இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிட்டு பிரச்சனை பண்ண சொல்லுங்கள், இது தலைவரே சொல்லியிருக்காரு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா ஒரு வழியாக நம்ம பிரச்சனை பண்ணி மாமா ஜெயிச்சிட்டாருனா கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கிற எல்லா தப்பையும் மறந்து நம்மளை ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு பக்கம் சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா 4 பேர் தமிழ்ச்செல்வி எப்படி பழி வாங்குறது, எப்படி பழி வாங்கி பழையபடி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க.